நம்ம ஏரியா செம்ம குத்து முயற்சி என்ற நிகழ்ச்சியாக அடையாளத்தை தேடி இப்பொழுது நாம் ஒவ்வொரு வளமாக சென்று கொண்டிருக்கிறோம். இப்ப நாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கோயில் தெரியும். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, பெரியப்பன் தெரிவாரு உங்களுக்கு. விஷுவல்ல பார்த்துருப்பீங்க. ஆனா, இப்ப எந்த இடத்துல இருக்கோன்றது வந்து இப்போ உங்களால கண்டுபிடிக்க முடியலனா கூட இன்னும் கொஞ்சம் நேரத்தில தெரிஞ்சிரும். ஒரு காலத்தில இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா வந்து போட்ல தான் வரணும். அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா, அந்த சவாரி மூலமா வரணும். மேலேருந்து வரணும். அந்த நிலை மாறி அப்புறம் இந்த குளத்துலேருந்து நடந்து வர மாரி ஒரு சூழல் உருவாச்சு. இது இப்ப இருக்கிற நிலைக்கு வந்து தனியா ஒரு பாதை ஒண்ணு உருவாக்கியிருக்காங்க. அப்ப இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வரலாறு இருக்கு. அந்த வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்ப நம்ம இங்க வந்திருக்கோம். இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு சிவராத்திரி. உங்களுக்கு தெரியும். அதுக்காக எல்லாம் பரபரப்பா தயாராகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து இதுக்கான வரலாறு ஒண்ணு இருக்குல்ல. அத தான் நான் கேட்க போறேன். ஆமா வணக்கம்மா. ஆமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. அம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் வந்து மீராங்கய்யா. என்னுடைய பேரு தனலட்சுமி. எல்லாரும் மீரான்னு கூப்பிடுவாங்க. செல்லம்மா மீரான்னு கூப்பிடுவாங்க. மீரான்னு கூப்பிடுறாங்கய்யா. அதுக்கு முன்னாடி இந்த காசி போன அனுபவம்லாம் கேள்விப்பட்டேன். அது எப்படி இருந்த முறை அத சொல்லுங்க. நானும் எங்க வீட்டுக்காரங்களும் அத ஒரு தொண்டா செஞ்சோங்கய்யா. ம். வருஷம் வருஷம் காசிக்கு போவோம். நாங்க ஒரு 50 பேர் அழைச்சிட்டு போவோம். ம். வெறும் ரூ. 3000 ம். காசி, கயா, அலகாபாத் அப்படின்னு சொல்லி இத ஒரு தொண்டா செஞ்சுக்கிட்டு இருந்தோம். வருஷம் வருஷம் போயிடுவோம். வருஷத்துக்கு 2, 3 வாட்டி கூட போவோம். ம். அப்படி போயிட்டு இருக்கிறப்ப ஒரு ஐயா சொல்லுவாங்க, "நீ ஏன் இங்கெல்லாம் தேடிட்டு வர? ம். உனக்காக ஒரு சிவன் காத்துக்கிட்டு இருக்காரு. அத எடுத்து நீங்க பண்ணணும்." அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா சொன்னாங்க. ம். அங்க உள்ள சிவனடியார் அவங்க. அவங்க ஒரு சித்தர் மாரி. அவங்க பேரு வந்து கண்ணன் சுவாமிகள். ஓகே. நான் சொன்னேன், நாங்க வந்து தஞ்சாவூர பொறுத்தவரைக்கும் ஒரு 48 கோயில்ல நாங்க தன்னார்வ தொண்டர்கள். ம். 35 வருஷமா நாங்க ஒரு டீம் வச்சிருக்கோம். ம். எங்களுடைய வழிபாட்டோட பேரு ஸ்ரீ புற்றுமாரியம்மன் வார வழிபாடு மன்றம்னு சொல்லி பேரு. ம். நாங்க தொண்டுகள் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு உள்ள வேலையே செய்ய முடியல. இதுல வேற புதுசா ஒரு கோவிலா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அலட்சியப்படுத்திட்டோம். அப்படியே இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நம்ம நிக்கிறோம்ல. ஆமா. ஆ இந்த இப்ப நீங்க உருவாக்கி இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு வடிவம் கொண்டு வந்திருக்கீங்க. தொடர்ந்து சென்றிருக்கீங்க. இது எத்தனை வருஷம் இருக்கும்? நாங்க கையில எடுத்து 10 வருஷம் ஆகுதுங்க. 9 வருஷம் முடிஞ்சு 10. ஒரு பூர்வீகன்றது ஒரு ஏறக்குறைய உங்களுக்கு. இதோட நாங்க கையில எடுத்துக்கிற சிவனுடைய பூர்வீகங்கிறது 6ஆம் நூற்றாண்டு கோவிலாம். நாங்க கையில எடுத்தப்ப அந்த விஷயம்லாம் எங்களுக்கு தெரியாது. பார்த்தீங்களா? 6ஆம் நூற்றாண்டு கோயிலு. பாப்போம். எங்களுக்கு கோவில கையில எடுத்தப்ப அந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது. நாங்க வந்து இந்த மாரி ஒரு சிவன் இருக்குன்னு சொல்றப்ப அலட்சியமா விட்டுட்டோம். மறுபடியும் நாங்க காசிக்கு போயிட்டு இருக்கிறப்ப ஒரு வருஷம் ஒரு 50 பேர் புக் பண்ணிட்டோம். எங்க வீட்டுக்காரங்க தவறிட்டாங்க. என்னால அந்த 50 பேரையும் அழைச்சிட்டு போக முடியல. அப்ப அந்த சுவாமிகளுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து தஞ்சாவூர் வந்தாங்க. அந்த 50 பேரையும் பெரிய கோயிலுக்கு வர சொல்லியிருந்தோம். நந்தியன் பகவான்ட்ட ஒரு மீட்டிங் மாரி போட்டோம். அப்ப அந்த ஐயா சொன்னாங்க, "இந்த ஐயா தான் அழைச்சிட்டு போறாங்க. நீங்க எல்லாம் ட்ரெயின்ல ஏத்தி விட்டுறேன். நீங்க அங்க எல்லாம் இவங்க சுத்தி காட்டி உங்கள மறுபடியும் ட்ரெயின் ஏத்தி விட்டுருவாங்களான்னு" அவங்கள வந்து நான் அறிமுகப்படுத்தி வச்சேன். அப்ப அந்த ஐயா சொன்னாங்க, "அ நீ வந்து எந்த காரணமும் காரியம் இல்லாம நடக்கல. உனக்காக ஒரு சிவன் காத்துக்கிட்டு இருக்கு. பெரிய கோயிலுக்கு வடக்க இருக்கு. அதுக்குள்ள ஒரு குளம் இருக்கு. குளத்துக்குள்ள அந்த சிவன் இருக்காரு. அத நீங்க தான் எடுத்து பூஜை பண்ணணும். அது செம்பியம்மான் தேவி பூஜை பண்ண ஸ்தலம். பெண்களால அது ஆரம்பிக்கப்படணும். பெண்கள் தான் இந்த பேர் வந்து வரலாற்று பேராச்சே. வரலாற்று பேரு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்படி மறுபடியும் இதை அலட்சியப்படுத்த வேணாமேன்ட்டு எங்க குரூப்ல உள்ள பசங்க அழகேசன், அழகரசன் சொல்லி ஒரு பையன் இருக்கான். நானும் அந்த பையன் தான் வந்து இந்த கோவிலெல்லாம் வந்து தேடணும். இங்க வந்து தேடி இவங்கள்ட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கி சொன்ன மாதிரி எப்படி வந்தீங்க? முதல் முதல் இந்த இடத்துக்கு அந்த அனுபவம் சொல்லுங்க. முதல் இங்க நாங்க வந்தப்ப நாங்க எங்க சூப்பர்வைசர்ட்ட எல்லாம் போய் கேட்டோம். கோலன் இருக்குன்னு சொல்றாங்களே சார், எங்க சார் இருக்கு? எனக்கு தெரியலையேன்னு சொல்லி சொன்னோம். அப்ப எங்க அதிகாரிகள் எல்லாம் சொன்னாங்க, இல்லம்மா பூங்காக்குள்ள ஒரு குளம் இருக்கு. அதுக்குள்ள ஒரு கோவில் இருக்கு. அத பத்தி சொல்றாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. நீங்க வேணா போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் சொன்னாங்க. அப்ப நாங்க வந்தப்ப போட் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுல இறங்கி வந்து அந்த போட்ல ஏறிங்க நாங்க கோவிலுக்கு வந்தோம். கோயில்ல வந்து பார்த்தா அழகா நம்ம ஐயா சிரிச்சுக்கிட்டு அழகா உட்காந்துருந்தாரு. அப்புறம் நாங்களாவே கொஞ்சம் அதை பூஜை பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் எங்களால ரெகுலரா பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஐயர் போட்டு நாங்க எல்லாரும் எங்க குரூப்ல எல்லாரும் ஆளு கொஞ்சம் பணம் கொடுத்து சம்பளம் கொடுத்து ஐயர் வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் கும்பேஷம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடுத்த நிலைக்கு வரீங்க. இதுக்கு இடையில இந்த கடைக்கு இடையில வந்து பார்க்குற மக்களுக்கு கன்மையாக சொல்றேன். இப்ப நீங்க சொன்ன அந்த வரிசையில வந்து ஒரு சித்தரோ மகானோ யாரோ உங்களுக்கு வந்து லீட் கொடுத்த மாதிரி ஒரு வரலாறு சொல்றேன் அவங்க. பெருவுடையாருக்கும் இங்க நாங்க இப்ப பூஜை பண்ற இந்த தளிக்குளத்தாருக்கும் கரூரார் சித்தரை தான் எல்லாருக்கும் தெரியும்.
பொன்மணி தட்டார் அப்படிங்கிற சித்தரை மக்களுக்கு வந்து தெரியல. நான் கேட்க வந்தது அந்த பேரு தான். பொன்மணி தட்டார் அப்படிங்கிற சித்தரை வந்து யாருக்கு எங்களுக்குமே தெரியாது. இந்த கோவிலை சிவன் கோவில்னு எடுத்து நாங்கள் உள்ள வந்தோமே தவிர இதில் ஒரு பொன்மணி தட்டார் வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு, அவரு தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற விவரம்லாம் போக 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 தான் ஒவ்வொருத்தவங்களாம் சொல்லி அதுக்குள்ள ரெக்கார்ட்லாம் கொடுத்து அதெல்லாம் நாங்கள் இப்போ புக்காக போட்டிருக்கோம். அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். உள்ள வந்து நாங்கள் பூஜை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கும்பேஷம் வச்சுருந்தோம். பிரச்சனைகள் நிறையா, அவ்வளோ பிரச்சனையும் மீறி ஐயா எங்களை தேர்ந்தெடுத்து இதை கும்பேஷத்தை நல்ல விதமாக நடத்திக்கிட்டாரு. பொதுவா இயற்கை எப்பயுமே ஒன்று நடத்தும். யாரால் எது நடக்கணுமோ அதை அவர்கள் கையில் கொடுப்பார்கள். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த பொறுப்பு ஆண்டவனால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவே பெரிய ஒரு சந்தோஷம் தான். வேற எந்த கோடி கோடியா சொத்து வந்தாலும் இன்னைக்கு வரும், நாளைக்கு அழியும். ஆனா இது வந்து எங்களுக்கு வந்து எங்க பரம்பரைக்கே இதானே சொத்து. எங்க பரம்பரைக்கு நான் சேர்த்து வச்சிருக்கிற சொத்து என்னன்னா, சிவாய நம. வாங்கய்யா நாங்க பரம்பரைக்கு சேர்த்து வச்சிருக்கிற சொத்து இந்த சிவாலய புண்ணியம், இந்த தொண்டுகள், இந்த மக்கள் செய்யற புண்ணியங்கள் எல்லாமே இதுல வந்து வரும். எனக்கு வரமே என்னுடைய மக்கள் தான். என் மக்கள் இல்லைன்னா இந்த கோவில் கட்டியிருக்க முடியாது. ஏன்னா நாங்க சம்பளம் கொடுத்து கட்டல. ராஜாராஜன் வந்து எப்படி சாப்பாடு போட்டு அந்த கோயிலை கட்டினாங்களோ, கைதிகளை வச்சு. எங்க மக்கள் கைதிகள் இல்லை, ஆனா சம்பளம் இல்லாம இங்கேயே சமைப்போம், இங்கேயே சாப்பிடுவோம். 250 மக்கள். அதுலயே இந்த குரூப் இந்த போட்டோ ஒன்று போட்டிருக்கோம், கொஞ்சம் பேர் தான் போட்டிருக்கோம். ராவும் பகலும் வந்து வளைச்சிருக்காங்க. இந்த மக்கள் இல்லைன்னா இந்த கோவில் இல்லை. அதுக்காக தான் அவர் என்ன இந்த மக்கள்லாம் என்கிட்ட இருக்காங்கிறதால தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் பூங்கா அப்படி ஒரு மகிழ்ச்சியா ஒரு பொழுதுபோக்கா வரணும்னு நினைக்கிறவங்க இந்த பக்கம் வந்து அப்படியே தெரிஞ்சுட்டு போகலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஐயா வந்து தரிசனம் பண்ணிட்டு கண்டிப்பா போகலாம். பூங்காக்குள்ள வர்றவங்க ஃபோன் நம்பரு இங்க கொடுப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டால் கொடுப்பாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஐயர் நம்பரும் கொடுப்பாங்க, நம்ம நம்பரும் கொடுப்பாங்க. கோயில் பூட்டிருந்தால் கூட நாங்கள் வந்து திறந்து தரிசனம் பண்ணி வைக்கிறதுக்கு சித்தர்கள் மகான்கள் ஒரு ஆலயத்துக்கான ஒரு பெரும் போராட்டம். அந்த போராட்டத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு பெரிய வடிவம். இந்த வடிவத்துக்கு அப்புறம் இன்னைக்கு சிவராத்திரி நாளில் இவ்வளோ மக்கள் உழைப்போட இது உயர்ந்து வந்திருக்கு. அதுக்கு அடியில் வந்து இப்போ நீங்கள் பார்க்கல, வெளிநாட்டில் பார்க்குறவங்களுக்குலாம் இப்போ வந்து கோயில் தான் தெரியும். ஆனால் நம்ம குளத்துக்குள்ளே இருக்கின்றத விஷுவல் முடியும் போது தான் அவங்களுக்கு தெரியும். காவேரி ஆறு உள்ளே வரும்போது இந்த தண்ணி முழுமையாக இங்கேருந்து 2-3 குளங்கள் போகுது. அந்த காலத்திலே வந்து சோழர்கள் வந்து நீர் மேலாண்மைக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்துருக்காங்க. அந்தாதான் இதுவரை பார்த்த இதுக்குள்ள ஒரு ஆன்மீகம் ஒன்று இருக்கு அப்படின்றது உங்க மூலியமா எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கோவில் வந்து 6ஆம் நூற்றாண்டு கோவில். 6ஆம் நூற்றாண்டு கோவில் அப்படின்னா நம்ம ராஜராஜன்ல போய் ராஜராஜன் வந்து ஐயா வந்து அரசன் வந்து அவ்வளோ பெரிய கோவில் கட்டியிருக்காங்க. அவங்களுடைய நம்ம ஒரு செய்கை செஞ்சிட்டோம்னா நமக்கு ஒரு மன உளைச்சல் வரும். நம்ம இவ்வளவு செஞ்சிருக்கமே, ஐயா இருப்பாங்களா, சக்தி இருக்குமா அப்படின்னு நமக்கு ஒரு மன உளைச்சல் வரும். அந்த மாதிரி அன்னைக்கு ஐயாவுக்கு அவ்வளோ ஒரு மன உளைச்சல் இருந்தப்ப ஐயா கனவுல போய் சொல்லியிருக்கிறாங்க. ஐயா பெருவுடையார் போய் சொல்லியிருக்காங்க, நான் வந்து உன்னுடைய காவல்லையும் அழகிய நிழல்லையும் பொன்மணி தட்டார் ஹிருதயத்திலையும் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐயா மறுபடியும் உடனே அந்த தச்சன் அவங்களெல்லாம் கூப்பிட்டு, இப்பெல்லாம் இன்ஜினியர்னு சொல்றோம், அப்பெல்லாம் வெவ்வேறு பேர்கள் விளக்கம் கேட்கிறாரு. இன்னும் அந்த 3 பாயிண்ட் இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அந்த அந்த பேர்லாம் எனக்கு தெரியாது, நான் படிக்காதவ, எனக்கு அதனால அந்த பேர்லாம் தெரியல. அவங்க கூப்பிட்டு கேட்குறப்ப, ஐயா கோச்சிக்காதீங்க, நான் வந்து ஒரு அழகி அம்மான்னு சொல்லி அவங்க வீட்டில் தான் போய் நாங்கள் ஒரு கல் ஒன்று எடுத்துகிட்டு வந்து, மேலே உள்ள கோபுர கல் கிடைக்கல அவங்களுக்கு, அதை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம பொன்மணி தட்டார் தான் போய், பொன்மணி தட்டாருடைய மானாசிக கோயில் தான் பெருவுடையார். எந்த அளவுக்கு நம்ம கரூராருடைய அவங்க கரூரார் சித்தர் தான் நமக்கு அவங்கள நினைக்கிறோமோ, இவங்க 2 பேரும் நண்பர்கள். இவருடைய மனசுல என்னென்னலாம் கோயில் கட்டணும்னு நினைச்சாரோ இதுதான் பெருவுடையார். இது வந்து யாருக்குமே தெரியல. ஆனா இதை போய் ஐயா என்ன பண்ணியிருக்காங்க, ராஜராஜனுக்கு கனவுல வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அழகியை போய் முன்னாடி பார்க்குறாங்க. அழகியை போய் பார்த்துட்டு, நாங்கள் மாரி கல்லை எடுத்துகிட்டு வந்தாங்க, ஐயா உங்கள்கிட்ட சொல்லலை, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிருங்களேன்னு சொல்கிறப்ப உடனே ஐயா ராஜராஜன் அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு மரியாதை பண்ணி அவங்களுக்கு வந்து அழகி குளம், அழகி ஆஸ்பத்திரி, அழகி மடம்னு நிறையா பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கும் நம்ம தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நமக்கு இருக்கும். அப்புறம் பொன்மணி தட்டார்னா யார், அவங்க ஹிருதயத்தில் இருக்கேன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்கிறப்ப யாருக்குமே தெரியலை. ஏன்னா அவரை தெரியாது, ஐயாவை பற்றி யாருக்குமே தெரியல. இவங்க என்ன செய்வாங்களாம், ஒரு கச்சை துணி ஒன்று கட்டிக்குவாங்களாம். ரொம்ப ஏழ்மையானவங்க 2 மணியை எடுத்து 2 மண்ணை எடுத்து 2 மணியாக்குவாங்களாம். பொன் மணி தட்டார் அதை எடுத்து பெண்களுக்கு அவங்க அதை வாங்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்குமா. அவங்களுக்கு 2 பேரை மட்டும்தான், அவங்க யாரை கூப்பிட்றாங்களோ அவங்க தான் வரணுமா. அவங்க கையில் அந்த மணியை பொண்ணை கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க குடும்பம் ஓகோன்னு இருக்குமா. இது டெய்லியாக பண்ணியிருக்காங்க. அதை வச்சு தான் இவங்க வந்து இந்த பூஜை பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் தெரியாது, அப்போதைக்கு யாருக்கும் தெரியாது. ராஜராஜனுக்கும் ஐயாவுக்கும் அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. அப்புறம் இல்லையா எனக்கு யாருன்னு தெரியல, ஆனால் ஒரு ஐயா அடிக்கடி வருவாங்க. லிங்கத்தில் வந்து ஆவுடையில் வந்து அந்த லிங்கம் வந்து பந்தனம் ஆகலை. அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு எல்லாருமே மன உளைச்சலில் இருக்கிறப்போ
இவரை தான் வந்து பார்த்துருக்காங்க. இவர் தான் டெய்லி போய் இப்படி இப்படி பண்ணணும்னு சொல்கிறப்ப ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உடனே காக்கை காலில் ஒரு லெட்ரு ஒரு ஓலை எழுதி அனுப்பியிருக்கிறாரு. உடனே கரூரார் அங்கேருந்து வந்து பிரச்சனை ஆயிருக்கிறாரு. அவங்க தான் கரூரார் ஐயா தான் அதை மருந்து சாத்தியிருக்கிறாங்க. மருந்து சாத்த அந்த ஒரு யட்சினி அங்கே இருந்துக்கிட்டு உட்கார விடலை. மறுபடியும் இவங்க உமிழ்நீர் இவங்க வெத்தலை பாக்கு போட்ட அந்த உமிழ்நீர் அந்த கரூராரையால துப்புனதுக்கு அப்புறம் தான் அது பந்தனமே அதில் அப்படிங்கிறது வரலாறு அப்படியே புக்கில் இருக்காது. அதுக்கப்புறம் 2 பேருமே மறைஞ்சிட்டாங்க. நம்ம ஐயா எப்படி இருக்கிறாங்கன்னா நல்லா பழுத்த பழமா, நல்ல பெரிய சிவனடியாரா பழுத்த பழமா போயிருக்காங்க. இந்த பழுத்த பழம் அப்படிங்கிற விஷயம் நாங்க கேள்விப்படுறது எப்படின்னா, எங்களுக்கு பூங்காவில் சில ஒரு அதிகாரி எங்களை உள்ள விடல. அவங்களுக்கு போய் ஐயா வந்து இதே பழுத்த பழமா தான் போய் காட்சி கொடுத்து செய்ய சொல்லி இருக்கிறாங்க. எப்போ 9 வருஷத்துக்கு முன்னாடி, அப்ப பூங்கா ஓப்பன்ல இருந்துச்சு. அவங்க உடனே எங்களை கூப்பிட்டு நீங்க எது வேணுமா பண்ணிக்கிங்க அப்படின்னு கூப்பிட்டு எங்களை சொன்னாங்க. அந்த பழுத்த பழம்னு அவங்க சொன்னப்ப எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. ஏதோ ஒரு விஷயம் யார் மூலமாக நமக்கு அறிக்கை கொடுத்துக்கிட்டு எங்களுக்கு வந்து இதெல்லாம் நீங்க இருந்து செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. அத்தனை பேருக்குமே ஐயா போய் காட்சி கொடுத்திருக்காரு. ஐயா போய் கனவுல சொல்லியிருக்கிறாரு. ஐயா போய் நேரடியா போய் பேசியிருக்கிறாரு மனிதர்கள் ரூபத்துல. எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. எங்களுக்கு யாராலையுமே பிரச்சனை இல்லை, கோவில் நல்லா நடந்தா போதுன்னு எல்லார் மனசுலயும் இருந்திருக்குங்கிறது. குறிப்பா சொல்ல போனோம்னா இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க, இவங்க இவ்வளோ வலிகள் வேதனைகள் எப்பயுமே ஒரு ஒரு புதுசாக ஒரு விடை உருவாக்கும் போது கஷ்டம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒருத்தங்க வேணான்னு சொல்றதும் நமக்கு நன்மை தான். கண்டிப்பா செய்யணும்னு செய்யறது நன்மை, 2 பக்கமும் இருக்கு. ஆனால் இது இந்த நிகழ்வுக்கு எல்லாருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. கஷ்டங்கள் அப்படிங்கிறத விட எங்களுக்கு நடந்த கஷ்டம் பாத்தீங்கன்னா, இல்லை இன்னைக்கு குழந்தைகளுக்கு கஷ்டம் நடந்தாவே நீ இந்த சிவனை எடுத்து பண்றதுனால தான் கஷ்டம்னு சொல்லி எல்லாம் மக்கள் பயமுறுத்தினாங்க. உங்க அளவுக்கு எனக்கு வயசுல சின்ன பையன் தான். இல்ல நீ கஷ்டம்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு நீங்க பேசுறீங்க சந்தோஷமா, இந்த சந்தோஷத்துக்காக தான் அந்த கஷ்டம். அந்த கஷ்டம் இல்லாம இன்னைக்கு இது கிடைக்காது. எங்க பிள்ளைங்க நிம்மதியா இருக்குன்னாவே ஐயாவுடைய அனுக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். கஷ்டங்கள்ங்கிறது எல்லாருக்குமே உண்டு, யாருக்குமே கஷ்டம் இல்லாத பிறப்பே கிடையாது. அதையும் மீறி இந்த கஷ்டத்துல எங்களுக்கு துணையா இருக்குன்னா ஐயாவை தான் நாங்க சொல்லுவோம். நாங்க புனேநல்லூர் மாரியம்மாவையும் ஐயாவையும் தான் நாங்க சொல்லுவோம். அந்த அளவுக்கு அவ்வளவு கஷ்டத்துலயும் எங்களுக்கு ஐயா வழி நடத்தி அழைச்சிட்டு போயிருக்காங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா எங்க கும்பாபிஷேகத்தன்னைக்கு என் பையனுக்கு ஆக்சிடென்ட். கரெக்டா இங்க தண்ணி ஊத்தணும், சிங்கப்பூர்ல ஆக்சிடென்ட். எவ்வளவு பெரிய சோதனை எல்லாம் கொடுத்தா அவரே வெளியிலே வர முடியாது. ஆனா ஐயா ஜாமீன்ல எடுத்தாரு. ஐயா தான் அவர் அங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்சாரு. அங்க வாதாட கூட எங்கள்கிட்ட எல்லாம் வக்கீல் கிடையாது. அவரே ஏற்படுத்தினாரு, அவரே முடிச்சாரு. இன்னைக்கு பிள்ளைங்களை சந்தோஷமா வச்சிருக்கிறாரு, நல்லா வச்சிருக்கிறாரு. உங்க தொண்டுக்கு ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இதெல்லாம் எங்க மக்களோட சக்தி தான். மக்களோட சக்தி தான். இந்த சக்தி வந்து மக்கள் பொன்மணி தட்டாரை போய் பார்த்துருக்குறாங்க. சாரி, நான் அந்த கதையை கொஞ்சம் முடிச்சிடுறேன். ஐயா போய் தேடி இருக்கிறப்ப இந்த ஒருத்தவங்க வருவாங்க, இவங்களா தான் இருக்குன்னு சொல்லி பொன்மணி தட்டாரை தேடி போயிருக்கிறாங்க. அப்படி போகிறப்ப ஐயா வந்து அடிக்கடி சமாதி நிலையில ஆயிடுவாங்களாம். யாருமே இப்போ ஒரு 3 நாள் 4 நாள் பார்த்தீங்கன்னா சமாதி நிலையில இருப்பாங்களாம். அப்படி போகிறப்ப அவங்க சமாதி நிலையில இருந்திருக்கிறாங்க. அவங்கள வெயிட் பண்ணி இந்தமாரி ராஜராஜன் வந்து உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க, இல்லைப்பா அரசனுக்கு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை, எனக்கு கொடுக்குற அளவுக்கு அரசனுக்கு ஒன்றும் இல்லை, அரசங்கிட்ட கிடையாது, எனக்கு வேணாம்ப்பா, நான் வரலப்பான்னு இருக்காங்க. உங்கள் அருமை தெரியாமல் நான் வந்துட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போய் நேராக ராஜன்ட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க. ராஜா நேராகவே ஐயா வந்து போய் பார்த்து அவங்கள்ட்ட நமஸ்காரம் பண்ணி, ஐயா நான் ஆளை அனுப்புனது என் மேலே தப்பு தான், என்னை மன்னிச்சுக்குங்க, எனக்கு பொன்மணி தட்டார் ஹிருதயத்தில் இருக்கிறாங்கிறதுக்கு விடை தெரியணும், எனக்கு அது பெரிய மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப 8 நாள் கெடு கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ளே இந்த திட்டில் சிவன் இருக்குது, இதை சுற்றி குளம் வெட்டுங்க, இதுக்குள்ளே நீரை விடுங்க, நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐயா வந்து குளம்லாம் வெட்டி நல்லா ரதம்லாம் ரெடி பண்ணி ஐயா இங்கே உள்ளே அழைச்சிட்டு வரதுக்கு ரெடி பண்ணுறப்ப ஐயா தண்ணியில் நடந்தே வந்து இங்கே உட்காந்துருக்குறாங்க. உட்காந்து தவம் பண்ணியிருக்கிறாங்க. ஐயா எங்களுக்கு இன்னும் விடையே கிடைக்கலையேன்னு ராஜா மறுபடியும் சொல்லியிருக்கிறாங்க. இருங்க அப்படின்னு கட்டி எல்லா மக்களையும் பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு நேராக ஒளியா, ஒண்ணுமே இல்லை, ஒளியா வந்து ஐயாட்ட இறங்கியிருக்கிறாங்க. ஐயா கலசத்துலேருந்து என்ன நேராக அந்த கலசத்தை இறங்கியிருக்கிறாங்கிறது வரலாறு. இதுதான் எங்களுக்கு புக்லேயும் கிடச்சிச்சு. இந்த கோயில் எடுத்தப்ப இதெல்லாம் கிடைக்கல, ஆனால் மறுபடியும் இது கிடச்சிச்சு எங்களுக்கு. நாங்கள் சாதாரணமாக ஐயா ஃபோட்டோ எடுப்போம் இல்லையா, அப்போ ஃபோட்டோ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வெறும் ஒளி மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. அந்த ஒளியோடைய அருமை அன்னைக்கு எங்களுக்கு தெரியலை. 2 வருஷத்துக்கு அந்த 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியலை. மறுபடியும் இந்த கதையை வந்து பெரியவங்கெல்லாம் வந்து செவினர்கள் குருக்கள் இவங்கெல்லாம் சொல்கிறப்போ, ஓ அந்த ஒளி தான் நமக்கு காட்சி கொடுத்துச்சா அப்படின்னு சொல்லி அந்த ரெக்கார்ட்லாம் நாங்கள் வச்சுருக்கிறோம், கையில் இருக்குது எங்கள்கிட்ட. நாங்கள் இந்த விஷயமா தேடும்போது வந்து சில அந்த மாதிரி தொடர்புலாம் சொல்லும்போது ஒளின்னு தான் சொல்லுவாங்க. அந்த இதை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க. அந்த ஒளி வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அது இயற்கையோட ஒரு பெரிய கூடையது. அந்த ஒளிக்காக தான் இன்னைக்கு கங்கையும் காசிக்கும் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஒளி உங்களுக்குள்ளே இருக்கின்றத தெளிவுபடுத்திட்டேன். அடிக்கடி அற்புதம் காட்டுவார். ஒரு வாட்டி அமாவாசை அன்னைக்கு நாங்கள் அபிஷேகம் பண்ணுறோம். குங்குமமே ஐயாவுக்கு அபிஷேகம் கிடையாது, ஆனால் குங்குமமாக போகுது.
நாங்கள் 5 பேர் தான் நிற்கிறோம். எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்லாம் தோணல. ஒன்றுமே புரியல. ஐயரு விக்னேஷ்னு ஒரு பையன் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. இந்த பையனுக்கு கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. ஏன் இப்படி போகுது? நம்ம குங்கும அபிஷேகமே பண்ணலையே, வெறும் குங்குமமாக போகுது. தப்பிச்சு நிற்கிறோம். அபிஷேகம் பண்ணினது நாங்கள் வந்து அரிசி மாவு பண்ணுறோம், ஆனால் குங்குமமாக போகுது. எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. ஒன்றுமே பண்ணலையே. டெய்லி பண்ணுற அபிஷேகம் தானே அன்னைக்கும் பண்ணுறோம். அதுமாதிரி நிறையா அற்புதங்கள் கட்டியிருக்கிறாங்க ஐயா. எதையுமே சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. ஐயாவை பற்றி வர்ணிக்க நமக்கு அந்த அளவுக்கு அனுபவிச்சவங்க இப்போ சொன்னதை கேட்டிருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் பரபரப்பான வேலையில் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி நம்ம அடையாளம் நிகழ்ச்சிக்காக வந்து இவ்வளோ நேரம் அவங்க ஒதுக்குனதே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அம்மா அப்படியே இதுவரை இவ்வளோ தூரம் நீங்கள் எல்லாமே பொறுமையாக ஒரு 10-15 பேர் தான் வர சொல்லியிருக்கோம். ஆ ஆனால் நாங்கள் பெரிய மக்கள், ஆ 300 பேர் தன்னார்வ தொண்டர்கள், சம்பளம் இல்லாத உழைப்பாளிகள் நாங்கள்லாம். போவோம், கோயிலில் போய் தொண்டு செய்வோம், வருவோம். அதுக்கு முன்னாடி எனக்கு உறுதுணையாக இருக்கிற என் பிள்ளைங்களுக்கு, என்னை பற்றி என் பிள்ளைங்க வந்து கோயில் தொண்டா நீங்கள் செய்யுங்க. ஏன்னா வீட்டோட ஒத்துழைப்பு இல்லைன்னா எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. வந்த மருமகளும் சரி, என் பிள்ளைங்களும் சரி, என்னை சுதந்திரமாக விட்டதுனால தான் இப்போ கல்யாணம் ஆகியே 4 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கறதில்ல. எனக்கு ஒத்துழைப்பாக தான் இருக்கிறாங்க. சாப்பாடு கட்டி தான் கொடுத்து அனுப்பிவிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா எனக்கு இந்த அளவுக்கு நாங்கள் பண்ண முடியாது. என் பிள்ளைகளுக்கு நான் முன்னாடி நன்றி சொல்லணும். என் பிள்ளைங்க அந்த ஆண்டவன் நல்லா வைக்கணும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். உங்கள் அம்மா வந்து ஒரு இவ்வளவு தூரம் வந்து தன்னம்பிக்கையாக இவ்வளோ தூரம் ஒரு செயலை செய்கிறதுக்கு நீங்களாம் ஒரு பெரிய துணையாக இருந்திருக்கீங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த மாதிரி மகன்கள் அமையணும்னு நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமாக கேட்டுக்கிறோம். அந்த அடையாளத்தை தான் நம்ம இப்போ தேடி வந்திருந்தோம். நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் பாருங்களேன். இதை பார்க்க உங்களுக்கு ஞாபகம் வரும்.